இந்த வாரம் யோகஸ்ரீ சூப்பரா பாடி அசத்திட்டாங்க. அவங்க இந்த வாரம் வந்து பாடுற பாடல் வந்து 1989 பிப்ரவரி 18 வெளியான வருஷம் 16 திரைப்படத்திற்காக பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் இந்த பாடல தான் பாடுறாங்க. கார்த்திக், குஷ்பு நடித்த படம். வந்து சுசீலா அம்மா பாடின பாடல் என்ன அருமையான பாடலுங்க! சூப்பரான பாடலுங்க. ஏற்கனவே நம்ம யோகஸ்ரீக்கு சுசீலா அம்மா வாய்ஸ் தான் இருக்குது. அவங்க பாடின பாடலே எடுத்து பாடும்போது எப்படி இருக்கும்? அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அவங்க பாடின பாடல் இன்னைக்கு. சைந்தவி சொல்கிறாங்க, இந்த பாடலை ஆரம்பத்தில் வந்து ஹரணி பாடினாங்க. அப்போவே எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு நீங்கள் பாடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க, அழகாக பாடினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சைந்தவி சொல்கிறாங்க, யோகஸ்ரீ அழகான பாட்டை சாய்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகாக பாடினீங்க. இது சுசீலா அம்மா பாட்டு. நீங்க பிறந்ததே சுசீலா அம்மா பாட்டு பாடுறதுக்கு மாரி இருக்குது. அப்படி சூட் ஆகுது. நீங்க பாடுறது உங்க வயசுக்கு சுசீலா அம்மா பாடல் அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அதே மாரி இருக்கு. சுசீலா அம்மாவோட பாடல் மாரியே இருக்கு. அவங்க பாடுற மாரி இருக்கு. நீங்க பாடும்போது அவ்வளோ அழகா இருக்கு. அப்படின்னு சொல்லி யோகஸ்ரீ சொல்றாங்க. சைதன்யா சொல்றாங்க, சுசீலா அம்மா வாய்ஸ்ல உள்ள பாடல் எல்லாமே ரொம்ப சூப்பரா பாடுறீங்க. ரொம்ப அழகா இருக்கு. கிளியரா இருக்கு. அப்படின்னு சொல்லி சைந்தவி சொல்றாங்க. அதே மாரி ஸ்வேதாவும் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். உன்னோட வாய்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கு யோகஸ்ரீ. பாடுனா அது பூ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்றாங்க. அவ்வளோ டெடிகேட்டா இருக்கு. அவ்வளோ பியூட்டியா இருக்குது. எவ்வளோ சூப்பரா பாடுனீங்க. அமேசிங். எவ்வளோ சூப்பரான பாடல். எல்லாத்துக்கும் பிடிச்ச பாடல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் எடுத்து பாடியிருக்கீங்க. ரொம்ப சூப்பரா அழகா இருக்குது யோகஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஸ்வேதாவன் சொல்றாங்க. அதே மாதிரி யோகஸ்ரீயும் சூப்பராகவே பாடி அசத்திட்டாங்க. அழகான வாய்ஸா இருக்கு. சூப்பரா பாடியிருக்காங்க. அதேபோல் இன்னும் 1 வாரம் தான் இருக்குது ஃபைனலுக்கு. இந்த ஃபைனலில் யார் வின் பண்ண போறா அப்படின்னு இருக்குங்க. இந்த சீசன் வந்து 6 பேர் கொண்ட சீசன். அதனால இந்த 6 பேத்துல ஒருத்தரை தான் வின்னராக தெரிவு செய்வாங்க. 6 பேரில் யார் வின்னராக போறா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி சொந்தங்களே.